அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:2 பிற்பகுதி. தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். யார் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தப்பட்டார்கள், சிறையாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இது. அப்போ யார் யாரெல்லாம் எந்த இடத்துல சிறைப்பட்டு போனாங்களோ அவங்கள இவங்க போய் சிறையாக்குவாங்க என்று. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளான சிறைப்படுத்தப்பட்டதான வாழ்க்கை இருக்கலாம். சிலருக்கு நோயே நோய், எப்பொழுது பார்த்தாலும் அதே போல் வறுமையின் மேல் வறுமை, பலவிதமான சிக்கல்கள் மேல் சிக்கல்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை. எழும்பணும்னு நினைக்கிறாங்க, எழும்பவே முடியல. இவங்களை அப்படி ஒரு சிறையிருப்பு அவங்களை சிக்க வைத்து எழும்ப முடியாதபடி அடிமைப்படுத்தி விட்டது. அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்மில் சிந்திக்க வேண்டிய, தைரியம் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த வார்த்தை கேட்கவே நமக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த விதத்தில் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தாலும், இன்றைக்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களை சிறைப்படுத்தின அந்த ஒரு தீய சக்தி, அந்த சக்தியை நீங்கள் சிறையாக்குவீர்கள் என்று. மொத்தத்தில் சொல்லப்போனால், எது உங்களை அடிமைப்படுத்தினதோ அதை நீங்கள் இனிமேல் ஆளுகை செய்வீர்கள் என்று. அப்போ இனி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கோ, வியாதிக்கோ, வறுமைக்கோ, தரித்திரத்துக்கோ அடிமை ஆவதில்லை. அவற்றின் மீது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இது ஆண்டவருடைய பரிபூரணமான சித்தமாக இருக்குது. அப்படி அவருடைய பரிபூர்ணமாக சித்தமாக இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி இனியும் அடிமையாக முடியும்? இல்லை, அடிமையாக மாட்டோம். முற்றிலும் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், முற்றிலும் நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறபடி, நான் இனி அடிமை அல்ல, நான் இனி ஆள்வேன், ஆள பிறந்திருக்கிறேன். எதுவெல்லாம் என்னை அடிமைப்படுத்தினதோ அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். நான் முற்றிலுமாக விடுதலை பெற்றவனாயிருக்கிறேன் என்று. ஆகவே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இனி தெளிந்த ஒரு தைரியமான ஒரு எண்ணத்துக்குள் வாருங்கள். இனி எந்த சக்தியும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவரின் வாக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை ஒடுக்கின சக்தியை நான் ஆளுகை செய்ய போகிறேன் என்று. ஆகவே இனி நீங்கள் ஒடுங்கி போவதும் இல்லை. ஒடுங்கின எல்லா காரியங்களும் நீங்கள் போய் ஆளுகை செய்கிறபடியினால் உங்கள் தலை உயர்த்தப்படுகிறது, உங்கள் வாழ்க்கை மேம்படுத்தப்படுகிறது. உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலுமே ஒரு உயர்வை காணப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட நல்ல நாளுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். கலங்காதீர்கள், தைரியமாக இருங்கள். நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, எந்த விதமான அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்தும் தொடர்ந்து வாழ ஆண்டவரே நீர் விடலை. எங்களை விடுதலையாக்க முடியாத நல்வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. சத்தியத்தை அறிய நாங்கள் சத்தியத்தின் மூலமாக விடுதலையாகிறோம். ஆமாண்டவரே, ஆவியானவரை சேர ஆவியானவர் எங்கே இருக்கிறார், அங்கே விடுதலை இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதிவிரைவில் ஆண்டவரை முற்றிலும் நாங்கள் அவற்றின் மீது ஆளுகை செய்யத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதன் மூலமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உம்முடைய நாமத்தினால் ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தெய்வம் அப்படியே நடத்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.